டேய் மச்சி, யாரா இந்த பொண்ணு? அழகா இருக்கா. அதானடா, நம்ம ஊர்ல இப்படி அழகான பொண்ணு இருக்காதேடா. என்ன மச்சி, பொண்ணு ரொம்ப அழகா இருக்கால்லடா. போடா, இவெல்லாம் பொண்ணே கிடையாது. ஏதோ பின்னாடி இருந்து பார்க்க லட்சணமா தெரிஞ்சா. என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டே. உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே. என்ன நடக்குதுங்க? அபி எப்பெல்லாம் கீழே விழுறாளோ அப்பெல்லாம் இவன் போய் தாங்கி பிடிக்கிறான். ஒருவேளை இருக்குமோ? பார்த்து நடக்க மாட்டியா? எப்பவுமே நான் வந்துலாம் பிடிக்க முடியாது. என்னே சொல்லுமா. என்னே, ஒரு சின்ன தூக்குவாளி கொண்டு வந்திருக்கேன், அதுல கொஞ்சம் ரசம் ஊத்தி தரீங்களா? ஏமா, என்ன இது உனக்கு சின்ன தூக்குவாளியா? ஆமாண்ணே. ஏமா, இன்னும் பந்தியே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வந்து கேட்கமா? பந்தி முடிஞ்சதும் வாமா, அங்கிட்டு போமா. இப்ப என்ன, இதுல ரசம் மட்டும் இப்ப ஊத்தி கொடுங்கண்ணே. நான் பந்தி முடிஞ்சதும் சாம்பார் பாயசம் காயெல்லாம் வாங்கிக்கிறேனே. ஏமா, தயவு செய்து தொந்தரவு பண்ணாம போமா அங்கிட்டு. இப்போ உனக்கு ஊத்துனா எல்லாரும் வந்துருவாங்க, அப்புறம் பந்தியில இலைக்கு ஊத்த ஒன்னும் இருக்காது. என்ன, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேனே. இந்த இத்தினூண்டு வாளியில கொஞ்சோண்டு ரசம் ஊத்தி கொடுங்க, நான் அங்கிட்டு கொண்டு யாருக்கும் தெரியாம வச்சுட்டு வந்துடுவேன். ஏமா, போமா அங்கிட்டு. இமாந்தண்டி வாளிய கொண்டு வந்துட்டு இத்தினூண்டு ரசம் வேணுமா? போறியா உனக்கு? சரி இரு, போறேன் அங்கிட்டு. கடுகு வெடிக்கிற மாதிரி வெடிக்காதிரும். என்னமோ ஓ வீட்டு ரசத்தை கேட்க வந்த மாதிரி சொல்லுவாரு. ஏங்க, உங்க பூ கீழே விழுந்துருச்சு. அடப்பாவி, நடத்துடா நடத்து.